அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 9ஆம் அதிகாரம் 5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். உங்களுக்காக, உங்கள் பிரார்த்தனை குறிப்புகளுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ண உங்களை அன்போடு வேண்டுகிறேன். ஆண்டவருடைய நல்ல நாமத்தினாலே உங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். ஆண்டவர் எல்லா நன்மைகளை பெற்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பென, கிறிஸ்மஸும் கிறிஸ்துவோடு இணைந்த அல்லது சந்தித்த 3 மனிதர்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது அருமையானவர்களே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார்: தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு தோத்திரம் என்று எழுதுகிறார். தேவன் அருளிய ஈவு யார் என்றால் ஆண்டவராய் இயேசுவானவர் தான். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கிறிஸ்மஸ் நிகழ்வுகள் அல்லது வேதாமத்தின் சம்பவங்களை நீங்கள் கவனமாய் வாசித்தால் ஏராளமான மனிதர்களை, சம்பவங்களை நாம் காண முடிகிறது. ஆனால் உங்கள் மனதிலே வைப்பதற்காக கிறிஸ்துவோடு அல்ல கிறிஸ்மஸ் நிகழ்வோடு இணைந்த ஒரு 3 மனிதர்களை சொல்கிறேன். முதலாவது தேடி வந்தவர்கள். நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்து கொள்ளலாம். அங்கே 2ஆம் அதிகாரத்திலே 1வது வாக்கியத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் என்று சொல்லப்படுகிறது. சிலர் சொல்வார்கள் ராஜாக்கள் என்று சொல்வார்கள், சிலர் 3 பேர் என்று சொல்வார்கள். ஆனால் இதற்கெல்லாம் வேதாமத்திலே ஆதாரம் இல்லை. ஒரே ஒரு வசனம் சொல்கிறது, அவர்கள் கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். ஞானிகள் என்று சொல்லலாம், வானத்தை ஆராய்கிற வான சாஸ்திரிகள் என்று சொல்லலாம். கிழக்கு என்று சொல்வதினாலே அது எந்த இடம் என்று அங்கு குறிப்பிடப்படவில்லை. ஒன்றை புரிந்து கொள்ளலாம், தூர இடத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கலாம். ஆகவே சிலர் 3 பேர் என்று சொல்வார்கள். ஏனென்றால் 3 பரிசுகளை அவர்கள் கொடுத்ததினாலே 3 பேர் என்று சொல்வார்கள். ஆனால் வேதாமத்திலே அதற்கு ஆதாரம் கிடையாது. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள், ஆனால் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்குரியவைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே திருமறைக்கு வெளியே பல கருத்துக்களை சொல்வது நமக்கு நல்ல ஒரு காரியம் அல்ல. இங்கே தேடி வந்தவர்கள் யார் என்றால் சாஸ்திரிகள். இவர்கள் எதை கண்டு வந்தார்கள்? நட்சத்திரத்தை கண்டு வந்தார்கள். நட்சத்திரம் இயேசுவானவர் உருவான காலத்திலே உருவானதா? இல்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே வானத்திலே சுடர்களை உண்டாக்கினார் என்று சொன்ன அந்த காலத்திலே நட்சத்திரம் உருவானது. ஆனால் நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்காக அல்லது அதற்கு மேலாக எண்ணிக்கையுடைய நட்சத்திரங்கள் காணப்படுகின்றன. ஆனால் வானத்தை ஆராய்ந்த அந்த வான சாஸ்திரிகள் ஒரு நட்சத்திரத்தை கண்டார்கள். கண்டபோது அவர்களுக்கு ஒன்று புரிபட்டது, யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயற்கை வழியாகவும் தம்மை வெளிப்படுத்த வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இயற்கையை வணங்குகிற காரியம் நல்லது அல்ல. இயற்கையை உண்டாக்கினவர் ஆண்டவர். ஆனால் இயற்கை வழியாக தேவன் தன் ஞானம், வல்லமை, அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், லூக்கா 2ஆம் அதிகாரம் இதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது வேதாமத்திலே நீங்கள் காணப்படுகிற ஒரு காரியம் என்ன? ஆண்டவர் நட்சத்திரத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார், தூதர்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார், எழுதப்பட்ட வேத வார்த்தை வழியாக வெளிப்படுத்துகிறார், சொப்பனங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார்.
ஆனால் சாஸ்திரிகளுக்கு அவர்களுக்கு நட்சத்திரத்தின் வழியாக வெளிப்படுத்தினார். ஆகவே தான் சொல்கிறார்கள், அந்த நட்சத்திரத்தை கண்டு என்று சொல்லி அவர்கள் விளக்குகிறார்கள். ஆகவே அந்த நட்சத்திரத்தின் மூலமாய் அவர்கள் கற்றுக்கொண்ட செய்தி என்ன? ஆண்டவர் இயேசுவானவர் அல்லது கர்த்தாதி கர்த்தர் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு பயணம் செய்கிறார்கள். எங்கிருந்து வந்தார்கள் நமக்கு தெரியாது, எத்தனை பேர் வந்தார்கள் நமக்கு தெரியாது, எந்த தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, தூர இடத்திலிருந்து வந்தார்கள். இந்த நட்சத்திரமானது இரவில் தான் தெரியும். ஆகவே இரவிலே அவர்கள் பயணம் செய்திருக்கலாம். ஆகவே நீண்ட காலம் பயணம் செய்து வருகிறார்கள். ஆனால் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி கொண்டே வருகிறது. திடீரென்று அவர்களுக்குள்ளே ஒரு தவறான மதிப்பீடு வந்துவிட்டது. யூதருக்கு ராஜா அரண்மனையில் பிறந்திருப்பார் என்று சொல்லி அவர்கள் எருசலேமிலே ஏரோது ராஜாவிடத்திலே அவர்கள் செல்ல ஆரம்பிக்கிறார்கள். அங்கே அவர்கள் சென்றபோது அந்த வழிநடத்தல் நின்று விட்டது. ஆனால் என்ன நடந்தது? இந்த தேடினவர்களுக்கு மறுபடியுமாய் வேத வார்த்தையின் வழியாய் பெத்லேமிலே பிறப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. இவர்கள் மறுபடியும் நட்சத்திரத்தை கண்டு வழிநடத்தி பிள்ளை இருந்த இடத்துக்கு வந்தார்கள், பணிந்தார்கள். அவர்கள் அந்த குழந்தைக்கு அவர்கள் பரிசுகளை அவர்கள் வழங்கி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். ஆகவே இந்த தேடி வந்தவருடைய நோக்கம் என்ன? நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்கிறார்கள். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வந்தோம் என்று சொல்கிறார்கள். அவருக்கு கொடுக்கக்கூடிய படைப்புகளை படைக்க வந்தோம் என்கிற நிலையிலே வந்து அவர்கள் படைத்தார்கள். அருமையான என் சகோதர சகோதரிகளை, தேடினவர்கள் ஆண்டவரை கண்டார்கள், ஆராதித்தார்கள், அர்ப்பணித்தார்கள், அவருக்குரியதை அவங்க படைத்தார்கள். இங்கே தங்கத்தை கொடுத்தார்கள், வெள்ளை போளத்தை அவர்கள் கொடுத்தார்கள் என்றெல்லாம் வேத வசனத்திலே நாம் பார்க்க முடிகிறது. மத்திய நற்செய்தியில் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் பொன்னை கொடுத்தார்கள், வெள்ளை போளத்தை கொடுத்தார்கள், தூப வர்க்கம். ராஜா ஆசாரியனாக அதே அவருடைய மரணத்தை நினைவூறுகிற கிருபாதார பலியாக தீர்க்கதரிசன வெளிப்பாடாக கொடுத்தார்கள். ஒன்றே ஒன்று நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை தேடினவர்கள் அவரை கண்டடைகிறார்கள். அவரை உண்மையாய் தேடினால் அவரை கண்டடைவோம். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிட்டால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். சகேவு ஆண்டவரை தேடி வந்து அந்த காட்டுத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்தான், கண்டான், அவருடைய அழைப்பை பெற்றான், வாழ்வு மாற்றப்பட்டவனாக வாழ்ந்தான். ஆகவே ஆண்டவரை தேடும் பொழுது தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவரை நாம் தேடுவதினாலே அவரை நாம் கண்டுகொள்ள முடியாது. நம்முடைய வேதாம் புஸ்தகம் சொல்கிறது, அவர் தம்மை வெளிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16 சொல்கிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் தன்னை வெளிப்படுத்தினால் ஒழிய நானும் நீங்களும் அவரை அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. நான் ஆண்டவரை அறியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் தம்மை எனக்கு வெளிப்படுத்தினார், அறிந்து கொண்டேன், அர்ப்பணித்தேன். சவுல் என்கிற ஒரு மனிதன் ஆண்டவருடைய சபையை துன்பப்படுத்தினார். ஆனால் ஒரு நாள் அவனுக்கு தன்னை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். உடனே அவன் ஆண்டவரை மேசியா என்று இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ ஆரம்பித்தான். ஆகவே தேடினால் அவரை கண்டு அடையலாம், தேடினால் அவரை ஆராதிக்க முற்படலாம், தேடினால் அவருடைய பிரசனத்தை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா நற்செய்தி நூலை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதில் 2ஆம் அதிகாரம் 9 நீங்கள் 12 வாக்கியங்களை நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளுங்கள். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை அங்கே தேவதூதன் மூலமாக அங்கே மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுகிறது. மேய்ப்பர்கள் என்பவர்கள் யூத மக்கள் மத்தியிலே மிகுந்த தாழ்ந்த நிலையை உடையவர்கள். அவர்களுக்கும் ஆலயத்தின் ஆராதனைக்கும் வெகு தூரம். அவர்கள் என்ன செய்வார்கள்? அசுத்தமான நிலை உடையவர்கள். ஏனென்றால் அவர்கள் ஆடுகளோடு தங்கி பாதுகாக்கிறவர்கள். அதே சமயத்திலே அவர்கள் மக்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய ஆடுகளையும் ஆண்டவருடைய ஆராதனைக்குரிய பலி ஆடுகளையும் அவர்கள் கொடுக்கிற மக்கள்.
அப்படிப்பட்ட அந்த மேய்ப்பர்களுக்கு தேவ தூதன் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பல வேத பண்டிதர்கள் சொல்கிற ஆழமான கருத்து என்னவென்றால், கிறிஸ்துமஸ் செய்தியானது முதல் முறையாக அவர் பிறந்தபோது அறிவிக்கப்பட்டது யாருக்கென்றால் மேய்ப்பர்களுக்குத்தான். சாஸ்திரிகளுக்கு அவர்கள் அறிவிக்கப்பட்டாலும் அவர்கள் இந்த பிள்ளையை கண்டது வெகு காலத்துக்கு பிற்பாடு. ஆனால் இங்கே பாருங்கள், மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் படியாதவர்கள், ஆகவே எங்கே பிறந்திருக்கிறார், எப்படி அவர் இருக்கிறார், அவர் யார், அவர் எந்த ஊரிலே பிறந்திருக்கிறார், எந்த காலத்தில் பிறந்திருக்கிறார், அவர் பிறந்ததின் நோக்கம் என்ன, அவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் என்று பல்வேறு செய்தியை அங்கு தூதன் வழியாக சொல்லப்படுகிறது. ஏன் படிக்காதவர்கள், ஆகவே அவர்களுக்கு எங்கே பிறக்கிறார், எதற்காக பிறக்கிறார், ஏன் பிறந்தார், அந்த பிறந்ததின் அடையாளம் என்ன என்றெல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது. முதலாவது நான் சொன்னேன், சாஸ்திரிகள் தேடினார்கள், கண்டு கொண்டார்கள். மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள், இவர்கள் தேடவில்லை, தேடாதவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். 15 நான் வாசிக்கிறேன். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லெகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போ வாருங்கள் என்று சொல்லி 16 தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையை கண்டார்கள். ஆகவே முதலாவது சாஸ்திரிகள் தேடினார்கள், கண்டார்கள். ஆனால் மேய்ப்பர்கள் செய்தி கேட்டபோது கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிதலிலே முக்கியமான தீவிரமாய் கீழ்ப்படிந்தார்கள். 3 விதமான மக்களை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100% கீழ்ப்படியாதவர்கள். இன்னொரு மக்கள் ஆண்டவருக்கு 100% கீழ்ப்படுகிற மக்கள். இன்னொரு மக்கள் இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு என்று பார்ஷியல் ஒபீடியன்ஸ், பகுதியாய் கீழ்ப்படுகிறவர்கள். ஆனால் இந்த மேய்ப்பர்களை பாருங்கள், ஆண்டவர் மூலமாக, ஆண்டவருடைய தூதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தியை அறிந்தபோது உடனே கீழ்ப்படிந்தார்கள். அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே கீழ்ப்படுதல் எப்படி இருக்கிறது? கடைசி காலத்தின் அடையாளம் என்ன? கீழ்ப்படியாமையின் ஆவி எல்லா மக்கள் மத்தியிலும் அங்கு கிரியை செய்கிறது. கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிவதில்லை, பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, ஆண்டவருடைய மனிதர்களுக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிவதில்லை. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எங்கு பார்த்தாலும் கீழ்ப்படியாமையின் ஆவி தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. ஆனால் மேய்ப்பர்கள் அவர்கள் செய்தி கேட்டபோது தீவிரமாய் கீழ்ப்படிந்தார்கள். அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கையே, சகோதரனே, சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வாழ்விலே எத்தனையோ முறை, எத்தனையோ சம்பவங்கள் ஊடாக, எத்தனையோ வசனத்தின் ஊடாக, எத்தனையோ செய்திகள் வழியாக ஆவியானவர் உன்னுடைய மனசாட்சியை கிளப்பி உயிர்ப்பித்து பேசினார் அல்லவா? இன்றைக்கு உன் வாழ்க்கையிலே கீழ்ப்படிந்திருக்கிறாயா? மேய்ப்பர்கள் சாதாரண மக்கள், படிப்பில்லாதவர்கள், அவர்களுக்கும் ஆலயத்துக்கும் வெகு தூரமான மக்கள், அவர்கள் தூய்மை இல்லாத நிலை உள்ள மக்கள், இரவும் பகலும் வயல்வெளியில் நின்று மந்தையை காத்து கொண்டிருந்த மக்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு தூதன் வழியாக நற்செய்தி அறிவிக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்தார்கள். ஆகவே சாஸ்திரிகள் தேடினார்கள், கண்டுகொண்டார்கள். மேய்ப்பர்கள் செய்தியை கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படுதல் மிக முக்கியமானது. ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷ வரை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களுடைய முதல் தன்மை என்ன? கீழ்ப்படிதல்தான். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிதல்தான் ஆசீர்வாதத்தின் முதல் படியாக சொல்லப்படுகிறது. என் வாழ்வை, உங்கள் வாழ்வை தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அலசி பார்ப்போம். நான் எந்த இடத்திலே கீழ்ப்படிந்திருக்கிறேன், எந்த இடத்திலே கீழ்ப்படியாமலே இருக்கிறேன்? இந்த வருடத்தினுடைய கடைசி நாட்களில் நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். புத்தாண்டை நாம் சந்திக்க நாம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் கீழ்ப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம்.
கீழ்ப்படியக்கூடிய அந்த பலனையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. மூன்றாவதாக இன்னொரு காரியம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அங்கு வேதவசனம் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்கிறேன். முதல் காரியம் என்ன? தேடினார்கள், கண்டுகொண்டார்கள். ரெண்டாவது காரியம் என்ன? அவர்கள் கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். மூன்றாவது காரியம் என்ன? அறிவித்தார்கள். அறிவிக்கிற ஒரு மக்களை நாம் பார்க்க முடியாது. இந்த அறிவிக்கிற பணியிலே 2 பேர் செயல்படுகிறார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்து பாருங்கள். 10 தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த பதம் மிக முக்கியமானது. கிறிஸ்துமஸ் காலங்களிலே தேட வேண்டும், கிறிஸ்துமஸ் காலங்களிலே கீழ்ப்படிய வேண்டும், அறிவிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கே தூதனுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தூதன் கீழ்ப்படிந்து யாருக்கு அறிவிக்க வேண்டுமோ அவர்களுக்கு அறிவித்தார். அதே லூக்கா 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அங்கே 17 பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். முதலாவது தூதன் அறிவித்தான், மேய்ப்பர்கள் பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழக்கறிஞரிடத்தில் போகிறோம், வழக்கு ஜெயித்து விடுகிறது, அவரை பற்றி இரவும் பகலும் இலவச விளம்பரம் கொடுக்கிறோம். ஒரு மருத்துவரிடத்தில் போகிறோம், அவர் கொடுக்கிற மருந்து செயல்பட்டு விடுகிறது, அவரை பற்றி எல்லா இடத்திலும் சொல்கிறோம். ஆண்டவரை அறிந்து கொண்ட நாம் அவரை பற்றி அறிவிக்கிறோமா? இன்னைக்கு அநேகர் அறிவிக்கிற பணிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். ஆராதனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதில்லை, தீர்க்கசனங்களை கேட்பதிலே முற்றுப்புள்ளி வைப்பதில்லை, அல்லது மிஷனரி பயணத்திற்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைப்பதில்லை. ஆனால் ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதிலே முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள். எங்களுடைய காலங்களில், ஆதி காலங்களில் எங்கள் ஊழியங்களை தொடங்குகிற அந்த காலங்களிலே ஆண்டவரை பற்றி அறிவிப்பதிலே மக்களுக்கு இருந்த ஆர்வத்தை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு அறிவிக்கிற பணி என்றால் அது போதகருடைய பணி, நற்செய்தியாளருடைய பணி என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வேதாமத்திலே சொல்லப்படுகிறது, அறிவிக்கிறது உங்கள் மேல் என் மேல் விழுந்த கடமை, பாரம், அழைப்பு, ஊழியமாக சொல்லப்படுகிறது. இவர்கள் அந்த ஆண்டவருடைய அந்த மகிமையை, அந்த பிள்ளையை முன்னணியில் கண்டபோது பிரசித்தம் பண்ண தொடங்கினார்கள். பிரசித்தம் என்று சொன்னால் புகழ்வாட தொடங்கினார்கள். சிலரை அவகீர்த்தி பண்ண தொடங்கினார்கள் என்றால் அவர்களை குறித்து அவகீர்த்தியான செய்தியை சொன்னார்கள் என்று பொருள். ஆனால் இங்கே பாருங்கள், அவரை பிரசித்தம் பண்ணுகிறார்கள், புகழுகிறார்கள். அருமையானுள்ளே, இயேசுவை அறிந்து கொண்ட நானும் நீங்களும், இயேசுவுக்காக வாழுகிற நீங்களும் நானும் நாம் அறிந்து கொண்டோமோ? டிஎல் மூடி தன் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்ட ஒரு தீர்மானம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு மனிதனுக்கு நற்செய்தி சொல்லாமல் அவர் தூங்க மாட்டாராம். இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நற்செய்தியை நாம் நடக்கும்போது, அல்ல பேசும்போது, உரையாடும்போது, பயணம் செய்யும்போது, மக்களோடு அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இந்த இயேசுவை அறிவிக்கிறோமா? இவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். தூதனும் அதை அறிவித்தான், அங்கே மேய்ப்பர்களும் பிரசித்தம் பண்ணினார்கள். அந்த பண்ணின பொழுது என்ன நடந்தது? லூக்கா 2ஆம் அதிகாரம் 20 பாருங்கள். மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டபடியே கேட்டு கண்ட எல்லாவற்றுக்காக தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு துதித்து கொண்டே அவர்கள் திரும்பினார்கள். பாருங்கள், 2 காரியம். அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள், மகிமைப்படுத்தினார்கள், துதித்து கொண்டே மகிழ்ச்சியோடு சென்றார்கள். ஆண்டவருடைய தூதன் சொல்கிறார், உங்களுக்காக கிறிஸ்து என்ற இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இந்த சந்தோஷத்தை அவர்கள் அனுபவித்தவர்களாக மகிமைப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டு சொல்கிறார்கள். ஆகவே முதலாவது நான் சொன்னேன், தேடினார்கள், கண்டடைந்தார்கள், கேட்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் செய்தியை அடக்கி வைக்கவில்லை, பிரசித்தப்படுத்தி கொண்டே துதித்து கொண்டு சென்றார்கள். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள்? கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். தேடின ஜனங்களாக,
கீழ்ப்படிந்த ஜனங்களாக, ஆண்டவரை பிரசித்தம் பண்ணுகிற ஒரு ஜனங்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீ மாற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம். இந்த ஆண்டவரை கிறிஸ்துமஸ் காலங்களிலே யாருக்காவது ஒருவருக்கு அல்லது நற்செய்தியை கேள்விப்படாத ஒரு மனிதனுக்கு அல்லது நற்செய்தியை கேள்விப்படாத மக்கள் கூட்டத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க அது செல்லத்தக்கதாக நாங்கள் அந்த பணியிலே ஈடுபட எங்களை அர்ப்பணிக்க பலந்தாரும். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.